இப்படி லைட்டை இப்படி சாய்ச்சிட்டு இது இப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அவ்வளோதான். இப்போ இந்த பண்டில் இருக்கிறது பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கப்புறம் கீழே உட்காந்து நான் எடுக்க போகிறேன். ஸோ இது 2 பண்டில் வந்துச்சு. ஓகே, இதை வந்து ரெடி பண்ணுவோம். நான் தெரியுறேன்னா ஒரு சில புத்தகங்கள் என் கூடயே இருக்கும். ஓகே, இதெல்லாம் என்னோட சிடி கலெக்ஷன்ஸு. இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர்ஸ், ஓப்பன் சோர்ஸ். இந்த புக்குக்கு தேவையான சிடி எல்லாம் என்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ முக்கியமான கால்குலஸ் புக்ஸும் இதை மட்டும் எடுத்து வைக்க போகிறேன். இது இந்த பண்டிலோட ஜாயின் ஆகும். ஓகே, இது தாமஸ் கால்குலஸ். புரியுதா? இது முக்கியமான புக்கு. இந்த புக்கு வந்து இனிமேல் கிடைக்காது. அதனால் இது வைக்கிறேன். தெர்மல் இன்ஜினியரிங் இதுதான் மெக்கானிக்கல் பண்டில் வரும். இது விஎல்எஸ்ஐ வேறு பண்டில் வரும். இது வந்து இந்த பண்டில் வரும். இதுவும் விஎல்எஸ்ஐ வேறு பண்டில் வரும். ஜோசப் எட்வர்ட்ஸ் கூட இன்டெக்ரல் கால்குலஸ், மாடர்ன் ஃபிசிக்ஸ் வேறு பண்டில், இது வேறு பண்டில். இது லோக்கலாக ஒரு புக்காக இருந்தாலும் இதில் இருக்க நம்பர் தியரிஸ் வந்து ரொம்ப முக்கியம். இது பிரிண்டட் சர்க்யூட் போர்டு, எலக்ட்ரிசிட்டி. ஓகே, இது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ், ஆர்எல்சி, அது சம்மந்தமாக வருது. ஓகே, இது கேம் ஃபிசிக்ஸ், அது சம்மந்தம். இதோட கிட்டப் ரிப்போ எல்லாமே நான் சொல்லுவேன். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் இன்ஜினியர்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட், இது வருது. இன்டெக்ரல் கால்குலஸில் இருக்க இன்னொரு முக்கியமான புத்தகம் என்னென்னா இது ஜேம்ஸ் ஸ்டீவர்ட்டோட. இது எல்லாமே வந்து இந்த இதில் போட்டிருக்க ரேட்டு கிடையாது. 1000க்கு மேலே வரும். சிடியோடு வரும். சிடி இல்லாட்டி நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ். இது மேப்பிள்னு ஒரு புக்கு. மேப்பிள் அது சம்மந்தமான புக்கு. இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். இது இந்தியாவுக்குள்ளே வராது இந்த புக்கு. நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் எந்த யூனிவர்சிட்டிலையும் சொல்லித்தர மாட்டோம். அப்புறம் டீப் லேர்னிங்கில் இருக்க மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தமான இது கொடுக்கவா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஆனால் இது லோக்கலாக தரனாலும் நான் கொடுக்குறேன். அதோட மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தமாக. கால்குலஸுக்கும் இதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. டோபாலஜியோட புக்கு. இது கதை கணக்கு. ட்ரிக்னாமெட்ரி புக்கு. டாஸ், இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத் பண்றதுனால டாஸ் இது ரொம்ப பழசு படிக்கிறது. டிசைன் ஆஃப் மிஷின் எலிமெண்ட்ஸ் வேறு, எலக்ட்ரிசிட்டி வேறு. இது முக்கியமான ஒரு புக்கு. சின்ன பிள்ளைங்க இந்த கிளாக் அரித்மெட்டிக்கை படிக்க முக்கியமான புக்கு. இது என்னவா? மிஷின் லேர்னிங், இது முக்கியமான புக்கு. இங்கே இருக்கட்டும். பயோமெக்கானிக்ஸோட புக்கு. பயோமெக்கானிக்ஸ் புக்கு தனியாக இருக்கணும். இது யாரோ உள்ளே எடுத்து வச்சுட்டாங்க, அவங்க காலைல திட்டணும். இமேஜ் ப்ராசஸிங் புக்கு. இதில் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஃபார் இந்த பிஎன்ஜி ஜேபி கொடுது. இன்னொன்று கால்குலஸ் சீரீஸில் இருக்க 3 முக்கியமான புக்ஸு. இதுக்கு சிடியோட வரும். இதோட சாஃப்ட்வேர் சொல்கிறேன், டெஸ்ட் பண்ணி பார்க்குற விஷயங்கள் சொல்கிறேன். ஸோ 1 கால்குலஸ்ஸு, 2 இது மட்டும் 2000 ரூபா வரும். இந்த புக்கு மட்டும், இந்த 3 புக்கு சேர்த்து மட்டும் 2000 ரூபா கிட்ட வரும். அப்புறம் இருக்கிறது மிஷின் டிசைன். இதெல்லாம் மேப். இது நம்ம மெக்கானிக்கல் டிஜிட்டல் இமேஜ் ப்ராசஸிங், இது வேறு. இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் இமேஜ் ப்ராசஸிங். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, இது வேறு. இப்போ நம்ம மேக்ஸ் மட்டும்தான் எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்சாச்சு. ரைட். ஸோ இதில் இருக்கிறது பேசிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இது மேக்ஸ் வரும். இது இன்ஃபர்மேஷன்ன்றது ஒரு மெஷர்மெண்ட்டு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குவாண்டம் மெக்கானிக்ஸ் புக்கு. எல்லாத்தையும் ஃபிசிக்ஸ்லேயும் மெஷர்மெண்ட். பேசிக் டோபாலஜி. இன்றைக்கி இருக்கிற ஏஐ வச்சு நம்ம இதை ஈஸியாக படிக்கலாம். சரி, அதை நான் டிஜிட்டல் காப்பி தான் வச்சுருக்கேன். அதையும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் டோபாலஜியோட புக்கு. ட்ரிக்னாமெட்ரி, கதை கணக்கு, ட்ரிக்னாமெட்ரி. அப்புறம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் புக்கு. அப்புறம் இது எல்லாமே வந்து அகாடமிக் கிடையாது, ஸ்கூல் காலேஜில் படிக்கிறது கிடையாது. புரியுதா? இதெல்லாம் எங்களுக்கு இருக்கும். இன்னொன்று, இது கொஞ்ச நாளைக்கு என் கையில் இருக்கிற புத்தகங்கள் இருக்கும். இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ அடுத்த மேத்தமெட்டிக்கல் பண்டில் போய் நம்ம பார்த்துட்டு வருவோம். சரியா?
1 2 3 4. ஸோ இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இந்த புக்கு நம்மக்கிட்ட இருக்கணும். இதெல்லாம் முடிச்சாச்சு. சரியா, இதெல்லாம் முடிச்சாச்சு. ஆக்ஸ்ஃபோர்டோட மேத்தமெட்டிக்ஸ் டிக்ஷனரி இது இன்னுமே கிடைக்கிறது கஷ்டம். நீங்கள் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது வேணும்னா வாங்கிக்கோங்க. ஒரே இடத்துல எல்லாம் கிடைக்கிதுன்னா நீங்கள் வாங்கிக்கிறது நல்லது. ரைட்டாக சில புக்கு கிழிஞ்சிருந்துச்சா நான் வந்து அதுக்கு இது பண்ணுறேன், அதாவது பைண்டிங் போட்டு தரேன். நான் விலையை குறைக்க மாட்டேன். ஓகேவா? மெக்கானிக்கல் புக்ஸை மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன்னா கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறேன். எதுக்குன்னா வாடகைக்கு. ரைட்டா? ஸோ அப்ளைடு நியூமரிக்கல் மெத்தட்ஸ் ரொம்ப முக்கியம். சாப்மேனோட புக்குன்னு நினைக்கிறேன். ரிலையபிலிட்டி இதுதான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் சொல்கிற புக்கு. சாரி, திரும்ப இது சம்பந்தமான விஷயங்களும் முன்னோட்டம் கொடுப்பேன். அந்த முன்னோட்டம் கொடுக்கும்போது ஓகே. ரைட். ஓகே, அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தமான புக்ஸ் என் கூட தான் இருக்கும். இதெல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஃபிசிக்ஸ், இதெல்லாம் இன்னொரு டாபிக். ட்ரீட்டிஸ் ஆன் மேத்தமெட்டிக்கல் தியரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி இன்னொரு டாபிக். ஓகே, இதெல்லாம் வந்து இன்ஜினியரிங் புக்ஸு. பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பை சங்கரேச ராவ் முக்கியமான புக். சரியா? இதில் தான் நீங்கள் M3க்கு படிக்கிற பார்ஷியல் டிஃபரன்ஷியல் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் படிக்கிறோமா, அதோட இம்பார்ட்டண்ட்டானது இருக்குது. சரியா? கால்குலஸ் அண்ட் டென்சார் கால்குலஸ் இனிமே வந்தாலும் ME BE PhDயில் கூட இந்த சப்ஜெக்ட் எடுக்க மாட்டோம். ரைட்டா? டிஃபரன்ஷியல் ஜியாமெட்ரி. சரியா? அது ப்ராஜெக்ட் வைக்கக்கூடாது, சட்டப்படி குற்றம். ஓகே, பாலினாமியல்ஸ், ரிங்ஸ், ஃபீல்ட்ஸ், அதை பற்றி சொல்கிறது இந்த புக்கு கிடைக்காது பாஸ். கிராஃப் தியரி, டிஸ்க்ரீட் காம்படிஷனல் கிராஃப் தியரி. ஓகே, இதெல்லாம் மெக்கானிக்கல் பண்டில் இன்னுமே வரும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துப்போமா? கிராஃப் தியரி. ஓகே, டென்சார் கால்குலஸ்னால் எப்படி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன புக்ஸ் மட்டும் வரும். ஓகேவா? ஓகே, அப்படியே குறைச்சிடணும். எல்லாத்தையும் குறைச்சிட்டு வேலை வாய்ப்புக்கு தேவையான யூடிமி கோர்சஸ் நான் வாங்க போகிறேன். சரியா? ரைட். கையில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா? பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பை சங்கரேச ராவ். இன்றைக்கி வந்து புக்ஸை பைரேட் பண்ணுறான். படத்தை பைரேட் பண்ணுங்கள், புக்ஸை பண்ணாதீங்க. ஏன்னா 20 வருஷம் ஒருத்தர் வந்து தான் வாழ்நாளை செலவழித்து எழுதுகிற விஷயம், வாழ்நாள் முழுக்க செலவழித்து ஒரு PhD வாங்கி அதுக்கப்புறம் எழுதுகிற விஷயம். இதெல்லாம் நம்ம நோட்டிஃபை பண்ணியாச்சு. சரியா? இதெல்லாம் நமக்கு தேவை. ரைட்டா? ஓகே, இதெல்லாம் வந்து மிர் பப்ளிஷன்ஸு. இதெல்லாம் அந்த கேம் ஃபிசிக்ஸோடு வர்றது. இது அங்கே வச்சுருவோம். இது தனி பண்டில். சரியா? ஃபிசிக்ஸ் ஆஃப் கேம் இது இன்னுமே வராது பாஸ், இந்தியாவுக்குள்ளேயே வராது. ஏன்னா அந்த ஆத்தர்ஸு அதிலே போட்டிருக்கான் பாருங்க, ஸ்ரீலங்கா அங்கே தான் விற்கணும். ஏன்னா விற்காது. ஒரு புக் எழுதுறதுல அதிகமான லாபம் இருக்குது, படம் எடுக்கிறத விட, பாட்டு போடுறத விட. ரைட்டா? ரைட். இன்ஜினியரிங் எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸ் இது நான் என்னோடய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஃபைனைட் டிஃபரன்சஸ் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் பழைய புக்கு. பேப்பர்னால் நொறுங்கும். ரைட்டா? ஆனாலும் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக்கு. ஏன்னா அந்த நியூட்டனோட பேக் டிஃபரன்ஸ் மெத்தட் இதெல்லாம் இதில் தான் கற்றுக்கிட்டேன். சரியா? அது நான் வலிக்குது. கொஞ்சம் குறைச்சிட்டேன்னா பிரச்சனை இல்லை. ஃபண்டமெண்டல்ஸ், ஃபன் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ், மேத்தமெட்டிக்கல் மொசைக். இவர் உண்மையான ரவி வக்கீல். உண்மையாகவே ராமானுஜத்தோட சீடர்கள்னு சொல்லலாம். அவர்கிட்ட வந்து இது முக்கியமான ஒரு ஆரம்ப கட்ட மேத்தமெட்டிஷியன்ஸுக்கு தேவையானது.
சரியா? ஒரே ஒரு புத்தகம் இருக்குது டிராவிடியன் யூனிவர்சிட்டியில் இருந்து, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான புக். சரியா? இது வந்து யூனிவர்சிட்டி ப்ரெஸ் சம்மந்தமான புக்கு. ஓகேவா? ரொம்ப ரெக்ரியேஷனல் மேத்தமெட்டிக்ஸாக தனியாக திரும்ப அதை ரிவிஷன் பண்ணி போடுவோம். சரியா? ரைட். இந்த கிரைசிக் புக்கு வந்து நான் கொடுக்க மாட்டேன், ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இதுதான் கலசலிங்கத்தில் கொடுக்குற புக்கு. சரியா? இனிமேல் இதில் எதுவும் இல்லை பாஸ். ஓகேவா? மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தமான இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா டிசைன் டேட்டா புக்கு, செமஸ்டர் 5 புக்கு. ஓகே, இந்த இருக்கா ஆப்டிக்ஸு, இது ஸ்கேம்ஸ் அவுட்லைன்ஸில் வர புக்கு, லீனியர் அல்ஜீப்ரா, டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸ். இது ஸ்கேம்ஸோடு போடணும், இதோட போடணும். ரைட்டா? ஸ்கேம்ஸ் அவுட்லைன்ஸோட ஃபுல் கலெக்ஷன்ஸையும் நான் கொடுக்கலான்னு இருக்கேன், எதையும் வச்சுக்க போகிறது கிடையாது. சரியா? ஃபுல்லையும் கொடுக்கணுன்னு இருக்கேன். ஸ்கேம்ஸ் அவுட்லைன் லீனியர் அல்ஜீப்ரானா தனியாக போடணும். லீனியர் அல்ஜீப்ரா சம்பந்தம் மட்டும் அவ்வளோ புக் இருக்குது, அதை நான் தனியாக அதை பிரித்து எடுக்கும்போது சொல்லுவேன். ஓகேவா? அப்புறம் வேறு என்ன? இதெல்லாம் வந்து மெக்கானிக்கல் ஆப்டிமைசேஷன், அரசியலா அறிவியலா, கிராஃப் தியரி ஆஃப் காம்ப்ளெக்ஸ். இதை முடிஞ்சால் படிங்க பார்ப்போம். இந்த புக்கு எவனுக்கு புரியுதுன்னு நான் பார்க்குறேன். எலி மேயர், ஒரு எண்ணின் கதை. ஓகேவா? ரைட். இன்ஜினியரிங் அப்ளைட் மெக்கானிக்ஸ் கேல்குலஸ். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான புக்கு. புரோட்டா கல்லுக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்குது. இதை ஒரு நாள் பார்ப்போம். லெக்ராங்கியன் டைனமிக்ஸ், இது மேக்ஸில் வராது. ஸோ கொஞ்சம் குறைச்சிட்டோம். இதில் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் வந்து தனி பண்டில் போடணும், 3-4 நாள் கழிச்சு தான் போடணும். மேக்ஸில் இருக்க பண்டில் ஒழுங்காக எடுத்துருக்கோம். ஸ்கேம்ஸ் அவுட்லைன்ஸு, லீனியர் அல்ஜீப்ரா எல்லாத்தையும் நான் தனியாக எடுத்துருக்கேன். புரியுதா? ஓகே. ஏஐ சம்மந்தமான தனி புக் டாபிக் வரும்.